அடியார் பாகம் 3 அத்தியாயம் 14. பலம் என்ன, குலம் என்ன? வேறொரு அந்தணர் கூட்டத்தின் ஓரத்திலிருந்து அலுப்பாக குரல் கொடுத்தார். தளிச்சேரி பெண்டுகளுக்கும் பூரண கும்ப மரியாதை கிடைக்கிறது. தனித்த வீடுகள், மாட்டு வண்டிகள், பொற்காசுகள், விதவிதமான புடவைகள், நகைகள் வாரி வழங்கப்படுகின்றன. சிற்பிகள் என்ன கேட்டாலும் கொடு என்பதாக உத்தரவு இருக்கிறதாம். சக்கரவர்த்தியே வாய்மொழியாக சொல்லி பிரம்மராயர் கேட்டு பிரம்மராயர் எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு விட்டார். சிற்பிகளே முதன்மையானவர் என்று சொல்லாமல் சொல்லப்படுகிறது. அக்ரஹாரத்துக்கு சக்கரவர்த்தி வரவில்லை. ஆனால் கருமார் சேரிபுரத்துக்கு அரசர் போய் அவர்களோடு உட்கார்ந்து பேசி வருகிறார். இளவரசர் அங்கு விருந்து உண்கிறார். முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும், வெள்ளை அடித்து கொள்ளவும், திண்ணை வைத்து கொள்ளவும் சலுகைகள் வழங்குகிறார்கள். மீதி சலுகைகள் கேட்டேனே என்று கருமார்கள் கேள்வி கேட்டால் மெல்ல மெல்ல தரப்படும் என்று வாக்குறுதியும் அளிக்கிறார்கள். உங்களுக்கு எதுவும் கேட்க கூட துணிவில்லை. இது வீண் பேச்சு. வேறொரு பக்கத்திலிருந்து ஒரு அந்தணரின் குரல் வந்தது. அவர்கள் கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள், அதனால் கேட்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் கேட்காமலேயே கிடைக்கிறதே, அப்பொழுது என்ன குறை? காலம் காலமாக பெரிய நிலப்பிரபுக்கள் போல சகலத்தையும் நாம் அனுபவித்து வருகிறோமே. கருமாருக்கு ஓட்டு வீடுகள் இல்லை, ஓட்டு வீடுகள் கேட்கிறார்கள். நீங்கள் கேட்காமலேயே பல தலைமுறைகளாக மாளிகையில் அல்லவா வசித்து வருகிறீர்கள். கோட்டை போலல்லவா உங்கள் வீடுகள் இருக்கின்றன. இப்படித்தான் நம்மை நாமே சமாதானப்படுத்தி நம்மை நாமே அழுத்தி கொள்கிறோம். நான் அவ்விதம் சொல்லவில்லை. ஒரு விஷயத்தில் நல்லது கெட்டது இரண்டையும் பார்க்கிறேன். இந்த கணம் எனக்கு எந்த உதவியும் எவரிடத்தும் இருந்தும் தேவைப்படவில்லை. நான் நிறைவாக இருக்கிறேன். இல்லை, உங்கள் பேச்சில் ஒரு தவறு இருக்கிறது என்று இன்னொரு குரல் உயர்ந்தது. உன்னிடம் ஒரு வாள் இருந்தால் போதாது. எதிரியிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எதிரியிடம் வெறும் கோல்தான் இருக்கிறது என்றால் நிம்மதி. எதிரியிடம் எதுவும் இல்லை என்றால் இன்னும் நிம்மதி. எதிரியிடம் ஒரு குறுவால் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிரியிடம் உன்னை விட நீண்ட வாளும் வேலும் இருக்கிறது என்றால் உன் வாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய்? சொல்லிவிட்டு அந்த அந்தணர் நிறுத்தினார். அதை வைத்துக்கொண்டு ஷவரம்தான் செய்ய முடியும். இன்னொரு அந்தணர் கோபமாக பதில் உரைத்தார். பூடகமாக பேசுகிறீர்கள், நேரடியாக பேசலாமே. உனக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பற்றி இப்பொழுது கேள்வி அல்ல. நமக்கு இன்னும் சலுகைகள் வேண்டும் என்பதும் கேள்வி அல்ல. நம்மை போலவே மற்றவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்க துவங்கினால் நம்முடைய நிலை என்ன என்பதுதான் கேள்வி. இதைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம். இதற்கு என்ன செய்வது? இன்னொரு அந்தணர் கேட்டார். வேறு எவருக்கும் சலுகைகள் கிடைக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டுமா? நல்ல உயர்ந்த குணம்தான். முதலில் பேசிய அந்தணர் உரக்க பேசினார். நீங்கள் உத்தமராக வேடம் போடுவதை சற்று தள்ளி வையுங்கள். உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை உற்று பாருங்கள். அவருக்கு சலுகைகள் அதிகம் கிடைப்பதால் என்ன ஏற்படும்? இதுதானே கேள்வி. அதாவது சிற்பிகளுக்கும் தளிச்சேரி பெண்டிருக்கும் கருமாருக்கும் இன்ன பிற ஜாதியினருக்கும் நாம் கை கட்டி நிற்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? இப்பொழுது அப்படித்தான் ஐயா நிற்கிறோம். ஏவல் தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்துவிடும் போலும். உங்களால் கருமாரை அதட்ட முடியுமா? தச்சரை விரட்ட முடியுமா? வீட்டை செப்பனிட வருகிறாரே கட்டிட கலைஞர், அவரை அதட்டி மிரட்ட முடியுமா? தேவதாசிகளை அடிக்குட்டி என்று கூப்பிட முடியுமா? எதுவும் முடியாது. இல்லை, நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள். அந்தணர்கள் எந்த கிராமத்துக்கு வந்தாலும் எழுந்து நிற்கிறார்கள், வரவேற்கிறார்கள், நல்லது கெட்டது பற்றி விசாரிக்கிறார்கள். எழும்போது நெல்லோ வாழையோ முளைப்பயிரோ சிறு மூட்டையில் கொடுத்து அனுப்புகிறார்கள். வெறும் கையோடு எந்த கிராமமும் அந்தணரை அனுப்புவதில்லை. பிரதி அமாவாசையின் போது நம் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் இறந்த வீடுகள் பலருக்கு மனக்கேதம் தீரும் பொருட்டு நீர் வார்க்க சொல்கிறார்கள். உங்களை யாரோ அலட்சியப்படுத்துவது போலல்லவா பேசுகிறீர்கள். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள், விழித்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். வயதாகி தளர்ந்துவிட்ட காரணத்தினால் கிராமத்துக்குள்ளேயே அலைகிறீர்கள். தஞ்சையின் தென்பகுதியான தளிச்சேரி பெண்டிர் வீட்டிற்கும் கோயில் அஸ்திவாரம் போடுகின்ற இடத்திற்கும் போய் பாரும். விலகிப்போ என்றுதான் உங்களுக்கு உத்தரவு வரும். இது அதிகமான பேச்சு. நான் இதை நம்பவில்லை. இதற்கு என்னால் இப்போது பதில் சொல்ல முடியாது. காலம் மாறிவிட்டது என்று அனுபவத்தால் சொல்கிறேன். இந்த சலுகைகள் மற்றவர்களுக்கு அதிகமாக, நமக்கு இணையான சலுகைகள் மற்றவருக்கு கிடைக்க நாம் பங்கப்படுவோம் என்பது நிச்சயம். நான் கேட்கும் கேள்வி இதுதான். என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவருக்கு சலுகைகள் தரக்கூடாதா, அல்லது உங்களுக்கு அதிக சலுகை வேண்டுமா? சொன்னால் வருத்தமாக இருக்கும், ஆனால் சொல்லித்தான் தீர வேண்டியிருக்கிறது.
மற்றவருக்கு அதிக சலுகைகள் கிடைக்காத வண்ணம் நாம் கவனித்து கொள்ள வேண்டியது நமது வாழ்க்கையின் நியதியாகிவிட்டது. இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? யாரோ யாருக்கோ வாரி வழங்குவதை கை நீட்டி தடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுக்கு தெரியாததல்ல. நியாயம், தர்க்கம் என்று இரண்டு விஷயங்கள் உண்டு. நீங்கள் சொல்வது நியாயம், ஆனால் தர்க்க சாஸ்திரப்படி சரியாக வராது. இரண்டு எடை தட்டுக்களிலும் சமமாக அரிசி போட்டால் இரண்டு பக்க அரிசியும் சமம் என்று ஆகிவிடும். உயர்வு தாழ்வு இல்லை என்று போய்விடும். நாம் உயர்வு என்ற ஒரு விஷயத்தை உலகம் தோன்றிய காலம் முதல் நடைபெற்று வரும் ஒரு செயலை நம்முடைய காலகட்டத்தில் நாம் மௌனமாக இருந்து இழக்க வேண்டுமா? அந்த அந்தணர் கேட்க கூட்டம் அமைதியாக இருந்தது. இலத்தி சடையன் திடுக்கிட்டான். மெல்ல குணவனின் கைகளை தொட்டான். அமைதியாக இரு இலத்தி, முழுவதும் கேள். முணுமுணுப்பாக குணவன் பதில் சொன்னான். சரி, மற்றவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தை வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் இதை செயலாற்றுவது மிகவும் கடினம். சக்கரவர்த்தி போன்ற மனிதர்களிடம் மற்றவருக்கு சலுகை கொடுக்காதே என்று சொன்னால் அதுவே கொடுக்க தூண்டுகின்ற விஷயமாக போய்விடும். யார் வாங்குகிறார்களோ அவர்களை பகைத்து கொள்ளும்படியாக ஆகும். கருமார்கள் நம் மீது மிகுந்த கோபமாக இருக்கிறார்கள். கைகலப்புக்கு தயாராகிவிட்டார்கள். நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே நம்முடைய இளைஞன் செய்ததுதான் தவறு. கருமார்களிடம் முஷ்டி மடக்கி இருக்க கூடாது. இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக நாம் சொல்லித்தர வேண்டும். ஒன்று, உடைவாள் அணிந்து கொண்டு யுத்த பயிற்சி பெற்று கிருஷ்ணன் ராமனை போல சேனாதிபதியாகவோ அருண்மொழி பட்டனை போல உபசேனாதிபதியாகவோ இருந்துவிடு. அல்லது எங்களைப் போல அமைதியாக இரு. உடம்பிலே வலுவிருக்கிறது என்று கருமார்களிடம் போய் கை நீட்டலாமா? முட்டாள்தனம் அல்லவா அது? அத்தனை கோபம் ஒரு அந்தணனுக்கு ஆகாது. கோபப்படுகிற அந்தணனும் கோழையான மறவனும் ஒன்று. இரண்டுமே அனர்த்தத்தை தான் விளைவிக்கும். சரி, இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒரு பொழுதும் நாம் சண்டையில் இறங்கக்கூடாது. கை கலப்புக்கு தயார் என்றால் கிருஷ்ணன் ராமனை போல இடுப்பில் வாழ் தரித்து போர் முனைக்கு போகின்ற யோகியதையை வரவழைத்து கொள்ள வேண்டும். காந்தலூர் சாலை வரை வழிநெடுக அடர்த்தியான காடுகள். பாதையே இல்லை. அதை 100 பேர் கொண்ட மறவர்கள் மரங்களை வெட்டி தரிப்பார்கள். பிறகு பின்னடைவார்கள். அடுத்த 100 பேர் முன்னேறி மறுபடியும் மரங்களை வெட்டுவார்கள். உங்கள் குழுவை விட எங்கள் குழு அதிகம், எங்கள் குழுவை விட அந்த குழு அதிகம் என்று போட்டி போட்டுக்கொண்டு 3 நாட்களில் காந்தலூர் சாலையை கபலீகரம் செய்துவிட்டு வந்துவிட்டார்களாம். யானைகளுக்கு பின்னால் கற்பலகைகள் இழுத்து வர செய்து பூமியை சமனாக்கி திமிசுகட்டை போட்டு இடித்து கோவேறு கழுதைகளில் கூடை கூடையாக மண் கொண்டு வந்து கவிழ்த்து மேடான இடங்களில் சுட்ட செங்கல்லை பரப்பி பாறைகளை அழுத்தி வைத்து ஒரு செடி கூட தலை நீட்டாமல் கத்தரித்து வழியிலே இளைப்பாறும் பந்தல் ஏற்படுத்தி காந்தலூர் சாலை வரை இப்படி பாதைகள் இருக்கின்றனவே, யார் போட்டு வைத்தது என்று வியக்கும் அளவுக்கு அல்லவா பிரம்மராயர் வேலை செய்தார். அதனால் அல்லவா பிரம்மராயருக்கு சேனாதிபதி பதவி கிடைத்தது. சோழ தேசத்தை ஆளுவது யார்? பிரம்மராயர் தானே. நீங்கள் அதிகம் பேசி ஆபத்தை கொண்டு வந்து விடுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொன்ன வார்த்தை. நான் எந்த கவலையும் இன்றி ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சோழ தேசத்தை திறம்பட ஆள்வதற்கு என் சேனாதிபதியான பிரம்மராயர் இருக்கிறார் என்று நடுச்சபையில் சக்கரவர்த்தி உரக்க சொல்லியிருக்கிறார். வேறு ஒரு அந்தணர் இடைமறித்தார். அது மட்டுமல்ல, இன்னொன்றும் என் காதில் விழுந்தது. அடுத்தது உபசேனாதிபதியாக இருக்கின்ற அருண்மொழி பட்டரை ராஜேந்திரருக்கு துணையாக வைத்து கொள்ளவும் அவரை அடுத்த பிரம்மராயராக உதவி செய்யுமாறும் இப்பொழுதுள்ள பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனை சக்கரவர்த்தி கைப்பிடித்து கேட்டுக்கொண்டாராம். பிரம்மராயர் தன் மனைவிக்கு இதை சொல்ல அவர் மனைவி வைஷ்ணவதாசினியிடம் சொல்ல, வைஷ்ணவதாசன் தன் மனைவியிடம் சொல்ல, அவன் மனைவி சொல்ல, இப்படி பல பேருக்கு தெரிந்துவிட்டது. இவ்வளவு பெரிய ஹோமம் நடக்கிறது. வைஷ்ணவதாசனை இன்னும் காணோமே. உன்னை போல வேதம் சொல்லுகிற வேலையா அவனுக்கு? வைஷ்ணவதாசன் இருப்பது அரசியல், அதுவும் ஒற்றறியும் வேலை. இந்நேரம் எந்த சுவரில் எகிரி குதித்து கொண்டிருக்கிறாரோ, யார் வீட்டு கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரோ, சோழப்படை வீரர்களுக்கு நடுவே படுத்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. எதிலும் நாம் தான் சிறந்தவர்களா? சோழ தேசத்தில் மிக சிறந்த ஒற்றன் யார் என்றால் அது வைஷ்ணவதாசன் தான் என்று சொல்கிறார்களே. ஆமாம், ஒற்றறிவதில் புத்திசாலித்தனமும் ஞாபக சக்தியும் தான் அடிப்படை வித்தை. ஒற்றறிதல் அரசாங்கத்தின் ஒரு விஷயமாகவே சொல்லப்படுகிறது.
நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயம் இப்போது எங்கேயோ போய்விட்டது. இல்லை, அது இன்று பேசி மாளாது. நம்மால் செய்யும் முடிவும் அல்ல. சலுகைகள் கொடுக்காதே என்று யாரிடமும் சொல்ல முடியாது. நமக்கு அதனால் அவப்பெயர்தான் உண்டாகும். இதை வேறு விதமாக சமாளிக்க வேண்டும். எப்படி? எல்லோருக்கும் வீடுகள், எல்லோருக்கும் எக்காளம், எல்லோருக்கும் பறை அறிவிப்பு, எல்லோருக்கும் கொடி பதாகை, எல்லோருக்கும் மெய்கீர்த்தி, எல்லோருக்கும் பூணூல் என்று கேட்க வைத்து விட்டால்? சொல்லிவிட்டு சொன்னவர் வாய்விட்டு சிரித்தார். மற்ற அந்தணர்களும் சிரித்தார்கள். காட்டிலுள்ள வேடர்கள் வரும்பொழுது பூரண கும்ப மரியாதையும் கட்டியம் கூறுதலும் எக்காலம் ஊதுதலும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? கண் சிமிட்டியபடி ஒரு அந்தணர் கேட்டார். கருமார்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ள, வெள்ளை அடித்து கொள்ள, பெரும் மாளிகை கட்டி கொள்ள சொல்லி, பெரும் திண்ணைகள் வைக்க சொல்லி, அந்த திண்ணைகளில் பெண்டு பிள்ளைகளை கொலுவிருக்க செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு பல்லக்கும் பரிவாரமும் எக்காலமும் இன்ன பிறவும் வரும். தஞ்சையிலிருந்து மதுரை வழியாக சேர தேசத்திற்குள் போய் காந்தலூர் சாலைக்கு பல காடுகள் அறுத்து போன போது உதவி செய்தவர்கள் யார்? வேடுவர்கள் தானே. வேடுவர்கள் இல்லாமல் காந்தலூர் சாலைக்கு போயிருக்க முடியுமா? காடுகளை அறுத்திருக்க முடியுமா என்று கேட்க வைப்போம். இதனால் என்ன ஆகும்? எல்லோரும் கேட்டால் இல்லை என்று மறுக்கத்தான் வேண்டியிருக்கும். எவருக்குமே இல்லை என்ற வார்த்தை தான் வரும். எப்போதும் வாங்கி கொண்டிருக்கின்ற நமக்கு இது சாதகமாகும். அடடா, இது சோழ தேசத்தை பிளவுபடுத்துவது ஆகாதா? வேடுவரும் கம்மாளரும் தச்சரும் வேளாளரும் மறவரும் பிரிந்து போய் அடித்து கொண்டால் ஒரு தேசம் நொய்மைப்படாதா? அப்படி இருந்தால் அந்நியர்கள் படையெடுக்க மாட்டார்களா? அப்படி வந்தால் அது நமக்கும் தானே பாதிப்பு. யார் வந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஐயா. ஏனெனில் நாம் வாள் எடுத்து சண்டை போடுவதில்லை என்று ஒருவர் பேச இன்னொருவர் வேகமாக மறித்தார். நன்றாக இருக்கிறதே கதை. மேலை சாளுக்கியர் உள்ளே நுழைந்தால் மேலை சாளுக்கியருக்கு கீழே இருக்கிற அந்தணர்கள் தான் வருவார்கள். அந்த அந்தணர்கள் உங்கள் தலையில்தான் உட்காருவார்கள். பாண்டியன் வந்து கொடி பறக்க விட்டால் பாண்டிய தேசத்திலிருந்து வந்த அந்தணர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் நாம் கை கட்டி பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே சோழ தேசத்தை பிளவுபடுத்தாமல் சோழ மன்னருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நல்லது. யாருக்கு என்ன கொடுத்தால் என்ன? உங்கள் சலுகைகள் பறிக்கப்பட போவதில்லையே. அப்படி சொல்ல முடியாது நண்பரே. ஒரு அந்தணர் எழுந்து நின்று பேசினார். உங்கள் நிலங்களை, உங்களுக்கு வரி இல்லாமல் கொடுக்கப்பட்ட கிராமங்களை வேளாண் வகை நிலங்களாக மாற்றி வரி விதிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் படும். அப்படியா? எப்படி சொல்கிறீர்கள்? வீரர்கள் உள்ளே வருகிறார்கள் ஐயா. தஞ்சை நகரம் பெருத்து போகிறது. மிகப்பெரிய கோயில் கட்டும் பணி நடக்கிறது. அரசாங்கத்தின் கருவூலம் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு காசு தேவை. எவ்வளவு நாளைக்கு சிற்றரசர்களே கப்பம் கட்டி கொண்டிருப்பார்கள்? எனவே மக்கள் மடியில் கை வைத்தால்தான் கருவூலம் நிறையும். மக்கள் மடியில் கை வைப்பது என்பது எல்லா நிலங்களுக்கும் வரி விதிப்பது. ஆக நிலங்களுக்கு வரி விதிக்கப்படுகிற போது இதுவரை இறையிலியாக இருந்த வரி இல்லாத நிலங்கள் வரி விதிக்கப்படும். நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நிலங்களை வேளாண் வகை நிலங்களாக வேளார்கள் ஆட்சி செய்யும் இடங்களாக பிறகு மாற்றி விடுவார்கள். இது அநியாயம், அக்கிரமம். 4-5 குரல்கள் எழுந்தன. எந்த சொத்தும் வேண்டாது வேதம் மட்டுமே சொத்தாக இருக்கின்ற அந்தணருக்கு நிலம் எதற்கு? அவர்கள் வயிறு வாடாமல் வருடத்திற்கு 150 கலம் நெல் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லப்படலாம். கொடுக்கும்படி கிராமத்தாருக்கு கட்டளையிட்டு விடலாம். அப்போது நிலம் கையகப்படுத்தப்படும். அத்தனை அந்தணர்களும் மௌனமாக இருந்தார்கள். ஆம், இதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இம்மாதிரி முன்பே சில இடங்களில் நிகழ்ந்திருக்கிறது. இளவரசர் ராஜேந்திரர் நம் மீது கொண்டிருக்கின்ற கோபத்தை பார்த்தால் அவருடைய ஆட்சியின் போது இந்த மாற்றங்கள் அதிகம் நிகழும் என்று நான் நினைக்கிறேன். இதற்குத்தான் நம்மில் பலர் ஈசான சிவ பண்டிதரை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். சக்கரவர்த்தியோடு அவர் இது குறித்து பேசக்கூடும். என்ன பேசுவார்? முதலில் பிரம்ம தேசத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கும் வேத பாடசாலைகளுக்கு மானியம் கேட்பார். நிபந்தங்கள் விட சொல்லுவார். பிறகு மெல்ல மெல்ல மற்றவைகளும் கேட்கப்படக்கூடும். இது எதற்கு? நேரடியாய் நமக்கு தெரிந்த சக்கரவர்த்தியை விட்டுவிட்டு எங்கோ பிரம்ம தேசத்திலும் எண்ணாயிரத்திலும் இருக்கின்ற ஈசான சிவ பண்டிதரை நாம் ஏன் அணுக வேண்டும்? அவர்தானையா சக்கரவர்த்திக்கு ஆஸ்தான குரு? இருக்கலாம். குருவாக இருப்பினும் அரசியலிலிருந்து மற்ற வேலைகளிலிருந்து விலகி வேத பாடசாலையை விரிவுபடுத்துவதிலேயே அவர் குறியாக இருக்கிறார். ஆமாம்,
இங்கே பிரம்மராயரும் கருவூர் தேவரும் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு எடுபடாதோ என்ற பயம். ராஜேந்திரரை கண்டாலும் அவருக்கு பிடிப்பதில்லை. எனவே ஒதுங்கி இருக்கிறார். ஒதுங்கி இருக்கிறவரை துணையாக அழைத்து நாம் என்ன சாதித்து கொள்ள முடியும்? ஆக என்னதான் சொல்லுகிறீர்கள்? நம்மை நாமே வலுப்படுத்தி கொண்டு இந்த விஷயங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும். சற்று விவரமாக சொல்லுங்கள். அரசருடைய எண்ணம் முழுவதும் கோயில் கட்டுவதில் இருக்கிறது. எனவே ராஜன் என்ன விதமாக நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு கோயில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை தெரிவிப்பது. கோயில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன? பள்ளம் நோண்டுதலா, பாறை தூக்குதலா? இரண்டும் செய்ய நீங்கள் லாயக்கற்றவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதுவும் வேலை செய்யும் இடத்தில் ரிக் வேதமும் யஜுர் வேதமும் சாம வேதமும் ஓதினால் என்ன? கோட்டை வாசல்களில் அதர்வன வேதம் சொன்னால் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். யானை ஒன்று இறந்திருக்கிறது. அந்த யானையின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு விநாயக பெருமானுக்கு ஹோமம் வளர்த்தால் என்ன? 4 திசைகளிலும் 4 முக்கிய தேவதைகளுக்கும் ஹோமம் செய்தால் என்ன? கிழக்கே அக்னி, தெற்கே யமன், மேற்கே வாயு, வடக்கே குபேரன், நடுமத்திமத்தில் வருணன் என்று பூஜை செய்தால் என்ன? செய்கிறோம் என்று நாமே போய் கேட்டால் என்ன? இதென்ன பெரிய உதவி? இதனால் செலவுதான் உண்டாகுமே தவிர கோயிலில் கல் எழுப்புவதற்கு, கட்டடம் நிற்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? செய்வதாக சொல்வோம். அரசனுடைய கவனம் நம்மில் பிளவின்றி கோபமின்றி வரட்டும். பிறகு பார்ப்போம். என்னவென்று இப்போது அரசரிடம் பேசுவீர்கள்? கோவில் கட்டுகிறீர்களாமே, வாழ்க சக்கரவர்த்தி, நாங்கள் என்ன விதமாக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்போம். இது எங்கேயோ நெருடுகிறதே. ஒரு அந்தணர் சொல்ல மற்றவர்களும் தீவிரமாக யோசித்தார்கள். அத்தனை பேரும் புத்திசாலிகள். புத்தி கொள்முதல் என்று புத்தியை மூலதனமாக கொண்டவர்கள். மிக கூர்மையாக யோசித்தார்கள். இலத்தி அவர்களுடைய பேச்சின் திறன் கண்டு வியந்தான். உடம்பு முழுவதும் செவியாக்கி அவர்கள் பக்கமே தன் கவனத்தை வைத்திருந்தான். என்ன நெருடுகிறது? உதவிதானே. கல் தூக்குங்கள், மாடுகளை ஓட்டி வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வோம்? இல்லை, ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஐயா, பேசியது போதும். கை கால்கள் கழுவிக்கொள்ளுங்கள். குடிப்பதற்கு சூடான பசும்பால் தருகிறார்கள். ஒரு குவளை குடித்துவிட்டு சண்டி ஹோமத்துக்கு உட்காருவோம். 8 திரவியங்களையும் அக்னியில் சேருங்கள். அக்னியை நன்றாக கிளறி தகதகத்து எரிய விடுங்கள். நெய் ஊட்டுங்கள். பிரம்மராயர் எந்த குறையும் வைக்கவில்லை. வேண்டும் மட்டும் பொருள் தருகிறார். வாருங்கள் ஐயா, எல்லோரும் எழுந்திருங்கள். எல்லோரும் சட்டென்று எழுந்து நடக்க இலத்தியும் குணவனும் சில வினாடிகள் தாமதித்தார்கள். குணவன் சட்டென்று உலுக்கி அவனை எழுப்பி அவனும் அந்த கும்பலோடு கலந்து கொண்டான். ஆனால் அந்த 2 பேரும் தாமதித்து வந்ததை 2-3 பேர் கவனித்து விட்டார்கள். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு வந்தார்கள். ஏதோ மறந்து வைத்துவிட்டு வந்தது போல குணவன் திருப்பி குளக்கரைக்கு வந்து அரச மரத்தை சுற்றி வேறு பக்கம் நகர்ந்து போனான். இலத்தி அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பிறகு மெல்ல நகர்ந்தான். அங்கு இருப்பவர்களில் ஒருவர் சற்று சந்தேகத்தோடு பார்க்க அவர்கள் பின்னால் நடந்து போய் அவர்கள் படி ஏறும்போது சட்டென்று சுவரோரம் நகர்ந்து வேறு கும்பலோடு கலந்து அந்த கும்பலில் இருந்து அக்ரஹாரம் போய் ஒரு வீட்டின் இருளில் நின்று கொண்டான். குணவனும் வந்து சேர 2 பேரும் திகைத்து பேசாமல் நின்றார்கள். மெல்ல வீடுகளின் பக்கத்து சந்துகளில் புகுந்து குதிரைகளை அடைந்தார்கள். என்ன செய்வது? இலத்தி கேட்டான். மெல்ல குதிரையை அழைத்து கொண்டு போய் மறுபடியும் உள்ளே புதியதாக வருவது போல வர வேண்டும். அவர்கள் குதிரையை அவிழ்த்து கொண்டு நடந்தார்கள். அந்த கிராம காவலாளி வந்தான். மறுபடியும் பயணம் துவங்கிவிட்டதா என்று கேட்டான். இல்லை, கோயில் வரை குதிரையில் போகலாம் என்றிருக்கிறோம். அவர்கள் இருவரும் ஏறி கிராம எல்லையிலிருந்து கோயிலுக்குள் விரைவாக குதிரையை செலுத்தினார்கள். அருகேயுள்ள மரத்தடியில் இறங்கினார்கள். இப்பொழுது அவர்கள் குடுமியும் இடுப்பு வேட்டியும் தலைப்பாகையும் வேறு விதமாக இருந்தன. வாளை இடுப்பில் கட்டியிருந்தார்கள். கீழே இறங்கி மெல்ல நகர்ந்து கோவில் பார்த்து கை கூப்பினார்கள். சிவோகம் என்றார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று உரக்க கேட்டார்கள். அந்தணர்கள் திரும்பி பார்க்க அவர்களை நோக்கியும் கை கூப்பினார்கள். நாங்கள் சோழ தேசத்து சிற்பிகள். இங்கே என்ன நடக்கிறது என்று குணவன் உரக்க கேட்டான். நாங்கள் தஞ்சையிலிருந்து வருகிறோம். பிரம்மராயரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படியா? பெருந்தொலைவு பயணமாயிற்றே. எங்கேனும் தங்கிவிட்டு வந்தீர்களா? இல்லை, நல்ல குதிரைகள், விரைவாக வந்துவிட்டோம். ஆனால் உங்களை பார்த்தால் எங்கேயோ தங்கி வந்தது போல தெரிகிறதே, ஒரு அந்தணர் கேட்டார். இன்னொரு அந்தணர் எட்டி பார்த்துவிட்டு,
குளக்கரையில் உட்கார்ந்து வந்தவர் போலல்லவா இருக்கிறது உங்கள் முகம் என்றார். ஒருவர் முகத்தை பார்த்து எங்கிருந்து உட்கார்ந்து வந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? குணவன் கோபமாக கேட்டான். இல்லை ஐயா, முகம் குளுமையாக இருக்கிறதே என்று சொல்ல வந்தான். எங்கள் சிந்தனையில் குழப்பமில்லை, அதனால் முகம் தெளிவாக இருக்கிறது. அகமே முகம் என்று நீங்கள் அறியாததா என்ன? உள்ளத்தில் அன்பு இருந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும் ஐயா. ஆனால் உங்கள் முகம் இருட்டாக இருப்பதற்கு என்ன காரணம்? குணவன் கேட்டான். ஏன், என் அகம் இருண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, நீங்கள் அக்னிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் அக்னி இருப்பதால் உங்கள் முகம் இருட்டாக இருக்கிறது என்று அதை சொல்ல வந்தேன். மற்றபடி உங்கள் அகத்தை பற்றி எனக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? பிரம்மராயர் அவர்களை பார்க்க வேண்டும். கை கட்டி பணிவு விலகாமல் சொல்ல, சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், பிரம்மராயரிடம் அழைத்து போகிறோம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.